அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நெறியாளர், எழுத்தாளர். நிறைய சமூகத்துல ஒரு விஷயம் தவறா நடக்குதுன்னா அதுல முதல் ஆளா தன்னுடைய குரலை பதிவு செய்வதில் வல்லவர்னு சொல்லலாம். தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிப்பவர் பாஜக நிர்வாகி முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவங்க. மேம் வணக்கம். மேம் உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைக்கும். மேம், தமிழகத்துல தேர்தல் களம் பரபரப்பா சூடு பிடித்திருக்கும் நிலையில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக கூட்டணி இழுபறியா இருந்து பேசி முடிச்சிட்டு இருக்காங்க. ஆளும் கட்சியான கூட்டணி, திமுக கூட்டணி. இந்த நேரத்துல என்டிஏல தபால்னு தொகுதி, கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு தொகுதியும் அறிவிச்சு அங்கங்க வேட்பாளரையும் அறிவிச்சுட்டாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த ஃபாஸ்ட் என்டிஏவோட குரோவ? சடன் ஃபாஸ்ட் குரோ அப்படிதான் சொல்லணும். அப்படிலாம் சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து அமைதியா வேலை பார்த்துட்டு இருந்தது கரெக்டா உங்களுக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க டிஎம்கே பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி கட்சியோட தலைவர் எடப்பாடியாரை பார்த்து வந்து டெல்லிக்கு வளைஞ்சு கொடுத்துட்டாரு, பணிஞ்சு போயிட்டாரு, வந்து அடிமையாயிட்டாரு, என்னெல்லாம் அவங்க வந்து பேச முடியுமோ அவ்வளவு அவங்க பேசினாங்க. ஆனால் எவ்வளவு அழகாக எல்லாரையும் பேசி மேனேஜ் பண்ணி அவ்வளவு அழகா வந்து கூட்டணிய வந்து டிசைட் பண்ணி யாரும் வந்து ஒரு வருத்தம் இல்லாமல், யாருக்கும் எந்த ஒரு நான் கேட்டது கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் இல்லாம அவ்வளவு அழகா டிசைட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கறதே எங்களுடைய கட்சி எவ்வளவு நிதானமாக அதே சமயத்துல ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து சடன் ஸ்ட்ராங் அப்படிலாம் இல்ல, இது நிதானம், அது சரியான சமயத்துல அறிவிப்பு, அவ்வளவுதான். மேம், ஒரு பக்கம் வெற்றி கூட்டணின்னு சொல்லப்படுற அந்த திமுக கூட்டணியில நிறைய இழுபறிகள். முன்னாடி கொடுக்கப்பட்ட தொகுதி குறைவா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மதிமுக சார்ந்த ஒருவர் சொல்லியிருக்காரு, நெஞ்சு பொறுக்கதில்லையே. அதாவது எங்களுக்கு குறைக்கப்பட்ட தொகுதி குறைவுன்னு நாங்க சொல்லல, ஆனா இதுக்கு நாங்க ஒர்த் இல்ல, இந்த தொகுதிகள் வந்து எங்களுக்கு இழுக்குங்கிறதுனால நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிமுகல. தொடர்ந்து வந்து கம்யூனிஸ்ட் முன்னர் போட்டியிட்ட தொகுதியை விட ஒரு தொகுதிகள் கம்மியா தான் போட்டிருக்காங்க 2 கம்யூனிஸ்டுக்குமே. அதிர்ஷ்டவசமாக திடீர் வரவான தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கையெழுத்தாயிருக்கு, இரட்டை இலக்க தொகுதிகள். குறிப்பா இந்த 2024 தேர்தல்ல 0.25% வாங்கின கட்சி. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸை போல தாவேகா ஒரு ஆப்ஷனா முன்வைத்தா, இல்லைன்னா வந்து இல்ல எங்களுடைய இருப்பு இந்த இடத்துல அவசியம், இப்ப விடுதலை சிறுத்தைகளும் வெளியில போயிட்டா தாவேகாவுக்கு அது ஒரு பிளஸ்ஸா போயிடும் அப்படிங்கறதுனால அவர்களை மட்டும் கொஞ்சம் மதித்து 8 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. இந்த தொகுதி பங்கீடு எப்படி பாக்குறீங்க? இது எல்லாவற்றிற்கும் விட அதிகமாக முத்தாய்ப்பு வைத்தது போல, எனக்கு வேணாம், இதயத்துல இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. இதயத்துல தாண்டி நாங்க உங்களுடைய ஆதரவை மட்டுமே தருவோம் அப்படிங்கிற ரீதியில ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன். இதை நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? அதாவது முழுக்க முழுக்க யார் வந்து எங்களுடைய கட்சியை பார்த்து அடிமையா இருக்காங்கன்னு சொன்னாங்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே வந்து அடிமையாக்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, நாம ஜெயிக்கணும் அப்படிங்கறத தாண்டி பிஜேபியோட இருக்கிற ஏடிஎம்கே தோக்கணும், பிஜேபி தோக்கணும், பிஜேபிய வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடக்கூடாது. ஏன்னோ அதான் சொல்லுவாங்கல்ல, கால் இல்ல, ஊன்றதுக்கு கால் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவர்களை தான் பிரதானமாக இவங்க யோசிக்கக்கூடிய அளவிற்கு அதை காரணமாக சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எதனால மதிமுக வந்து டிஎம்கேல இருந்து வெளியில போச்சு, டிஎம்கேல இருந்து எம்டிஎம்கே வெளியில போகும் பொழுது எத்தனை பேர் தீக்குளிச்சாங்க நீங்க மறந்துடக்கூடாது. அத்தனை உயிர்களை பலி கொடுத்து வந்த கட்சி இன்னைக்கு வந்து சரண்டர் ஆகி எம்பி எலெக்ஷன்ல நாங்க சீட்டு கேட்டோம், எங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படி சொல்லி, அதற்கு பிறகு எம்எல்ஏக்கு 4 சீட்டு கொடுத்து அதுலயும் 3 உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து கொத்தடிமைகளுடைய உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து திருமாவளவன் அவர்கள், அவர் வந்து ஊர் நியாயம் எல்லாம் பேசுவார், உலக நியாயம் எல்லாம் பேசுவாரு. ஆனால்
நாங்க வந்து இப்படிதான் இருக்கிறோம். நீங்க வன்னி அரசு பார்த்திருப்பீங்க. ஒரு தொலைக்காட்சியோட பேட்டியில சொன்னாரு, கருணாநிதி வந்து எங்கள பார்த்து சொன்னாரு, "நீங்கலாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா?" அப்படின்லாம் எங்கள கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, தன்னை எந்த ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளமாக காட்டிக் கொண்டாங்களோ, அந்த சமுதாயத்திற்கு கன்டினியூஸா இந்த 5 ஆண்டுகள் நடந்த மாதிரி எனக்கு விவரம் தெரிஞ்சு, எந்த 5 ஆண்டுகள்லயும் இவ்வளவு வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு பெரிய அளவுக்கு குரல் கொடுக்காம 61 பேர் செத்து போகும்போது கூட கள்ளக்குறிச்சியில தோழமை சுட்டோட நின்ன திருமாவளவன் அவர்கள் 8 சீட்டுக்கு ஓகே சொல்லிட்டு உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னா, அவர்களுடைய நோக்கம் எல்லாம் நம்ம ஜெயிக்கணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும்ன்றது இல்ல. ஏடிஎம்கேயும் பிஜேபியையும் தோற்கடிக்கணும்ன்றது மட்டும்தான். இந்த கூட்டணி வந்து 26 கூட்டணி துண்டு சீட் இல்லாம நம்ம இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சியில எத்தனை கூட்டணி இருக்குதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னா நான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. எல்லாரையும் வர்றவங்க எல்லாம் உள்ள தூக்கி போட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே நிப்பாட்டி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இவர்களுடைய சாமர்த்தியத்தை காட்டுது. இவங்க எல்லாம் எப்படி அடிபணிஞ்சு போய் இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் காட்டுது. எல்லாத்துக்கும் மேல டிவிய போட்டு உடைச்சிட்டு சூரியனுக்கு எதிரா டார்ச்ச காமிச்சிட்டு நின்னவரு இன்னைக்கு டார்ச்சோடைய லைட் அணைஞ்சு போய் ஒரு இடத்துல வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கிறத பாக்குறோம். சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்ற மாதிரி நமக்கு கிடைக்கலன்னு உடனே நாங்க வந்து இது வந்து கடமை, இது தியாகம் அல்ல அப்படிங்கறதும் இந்த சைட்ல இருந்து நீங்க செஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய தியாகம்ங்கிறதும், அதாவது இது அந்த நாயனக்காரன் காதுல நல்லா ஊதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அப்புறம் அந்த நாயனக்காரன் காதுல உழுற மாதிரி சொல்லுங்கிற மாதிரி இவர் சொல்ல அவரு சொல்ல அவருக்கு இவர் நன்றி சொல்ல இந்த டிராமா எல்லாம் வந்து பாக்குறதுக்கு கூட நல்லா இல்ல. ஏன்னா மக்கள் எந்த ஒரு இதுக்காக கட்சி தொடங்கப்பட்டதோ, நான் வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் எதிரான்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து மக்கள் நீதி மய்யம் சேரும்போது வந்து மைக்குக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த ஏன்னா அவர் உலக நாயகன் இல்லையா, அவருக்கு தெரியும் ஸ்கிரிப்டை எவ்வளவு அழகா டெலிவர் பண்ணணும் அப்படிங்கறத. மைக்குக்கு முன்னாடி வந்து நாட்டுக்காக அப்படின்னு கையை காமிச்சிட்டு சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கும் அதே நாட்டுக்காக நாங்க சேர்ந்து இருக்கிறோம், எங்களுக்கு வந்து சீட்டு பெருசு இல்லை அப்படிங்கிறாரு. நீங்க பார்த்திருப்பீங்க, நான் உங்களுக்கு பல வருஷம் முன்னாடி எப்ப வந்து மக்கள் நீதி மய்யம் எமர்ஜ் ஆகி வந்ததோ அப்ப வந்து இன்னைக்கு விஜய்க்கு வர கூட்டம் மாதிரி அன்னைக்கு வந்தது. இன்னைக்கு எப்படி விஜய்க்கு வந்து தலைப்பு செய்தியா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ கண்டினியூஸா நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் ஒரு இடத்துல வந்து மாநாடு போடுறாரு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு காலையில அவர் வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து இங்க கூட்டம் வர்றதுல இருந்து கண்டினியூஸ் லைவ் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்வளவு அது வந்து அப்புறம் ஒரு ட்வீட் போட்டு அது பிரேக்கிங் நியூஸ் ஆகும். அவ்வளவு தூரம் வந்துகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்ன ஆனாங்கன்னு நீங்க பார்த்துட்டே தான் இருக்கீங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய உண்மையான நிலைமையாக இருக்குது. விஜய் வந்து எல்லாரையும் கூட நல்லா ஓட்டு வாங்கலாமே தவிர அவருக்கும் இதே நிலைதான் இருக்கும் அப்படிங்கிறதுதான் மக்கள் இதுல இருந்து உணர்ந்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். மேம், கமிங் பேக் டு என்டிஏ கூட்டணி மேம், ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு சில இடங்கள். ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருந்து தொடங்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் 6 தொகுதி இருக்கிற இடத்துல 5 தொகுதிய கிட்டத்தட்ட 4 தொகுதி முழுவதுமே தாமரைக்கும், ஒரு தொகுதியை வந்து தமாகவுக்கும் கொடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த ஏரியால இப்போ ஒரு தேசிய கட்சிகள் தான் வலிமையா இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் கடந்த காலங்கள்ல. இப்போ வந்து சீமான் கட்சினா நாம் தமிழர் கட்சி வேற தனியா போட்டிடுறாங்க. புதிய வரவா விஜய் வேற இருக்காரு. அங்க இருக்கிற சமூகங்களும் இவர்களை சார்ந்தவைகளாக தான் அதிகமா இருக்காங்க. சோ அங்க எப்படி பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு ஒரு மாவட்டமே நல்லாவே இருக்குங்க, நல்லாவே இருக்கும். எப்படி இது நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, எஜுகேட்டட், ஹைலி எஜுகேட்டட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்கள், நீங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய வந்து படிக்கிற கூடிய மக்கள் இருக்கிறது கேரளாவோட தொடர்ந்து இருக்கிறதுனால எப்படி வந்து கேரளாவுக்கு வந்து நமக்கு எஜுகேஷன்ல ஹையர் லெவல் ஆஃப் இண்டெக்ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அங்க. அப்படி பார்க்கும் பொழுது நிறைய கன்வெர்ட் ஆனவங்க இருக்காங்க. நீங்க சொன்னது போல இந்த சிறுபான்மையினர் மக்கள் வந்து அங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனால் கூட வந்து அவ்வளோ ஈக்குவலா நம்மளும் இருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, முதல்ல வந்து எங்களுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆனது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அங்க என்னைக்குமே நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம்.
இப்ப ஏடிஎம்கேயோட சேர்ந்து டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல ஒரு கலப்பா இருப்பாங்க. பொண்ணு வீடு வந்து கிறிஸ்டியனா இருப்பாங்க, பையன் வீடு வந்து ஹிந்துவா இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து இந்த விஷயத்த எவ்வளவு ஸ்ட்ராங்கா பாக்குறாங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா சரியான விஷயமாகவும் பார்ப்பாங்க. சோ கண்டிப்பா எங்களுக்கு அந்த 5மே நாங்க வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் பட்ட அவஸ்தையும் அந்த மாதிரி. அதனால தே நோ ஹவ் டு ப்ரொடெக்ட் தெம்செல்வ்ஸ். அந்த விழிப்புணர்வு தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு இடங்கள்லயும் கோயில்கள்ல ஏன்னா டி.ஆர். பாலு அவர்கள் ஓப்பனா சொன்னாரு. நான் 100 ஆண்டு கால பழமையான சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், பார்வதி கோயில இடிச்சேன்னு வாயால வாக்குமூலம் கொடுத்த கட்சிக்கு ஓட்டு போட கூடாது அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரியும். மேம் ஒரு செகண்ட் பாயிண்டா, சென்னையில பொதுவா யாரு அந்த தொகுதிகள அடையறாங்களோ, அவங்க ஈஸியா கோட்டைய நோக்கி வெற்றி நடை போட்டுருவாங்க அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத மித்தா கூட நீங்க வச்சுக்கோங்களேன். இருக்கு. தட் இஸ் தேர். அப்படி இருக்கும்போது, சென்னையில 2024 பாராளுமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட 18 தொகுதி, இந்த 3 கான்ஸ்டிட்யூயன்சில 18 தொகுதியில 12 தொகுதியில நல்ல டஃப் ஃபைட் குடுத்து 2ஆம் இடத்துக்கு வந்தது வந்து பாஜக. தனியா அந்த 18% வாங்கினபோது, தன்னுடைய கட்சிகளுடன். ஆனா இந்த முறை ஒரு சில 1ஓ 2ஓ தவிர பாக்கி எல்லாவற்றுமே அதிமுகவுக்கு கொடுத்தத பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க? நீங்க தோழமை கட்சி அப்படின்னு வரும்பொழுது, நாங்க கூட்டணி அப்படின்னு வருதும்போது 2த்தையுமே சேர்த்துதான் நீங்க பலமா பார்க்கணும். 2வது நீங்க முதல்ல சொன்ன கருத்த நான் வந்து அன்போட மறுக்கிறேன். எப்பொழுதுமே அதிகபட்சமாக டிஎம்கே தான் சென்னையோட பெல்ட்ல நெறைய வின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் எத்தனை முறை உங்களுக்கு தெரியும் ஏடிஎம்கேயோட சேர்ந்து ஏடிஎம்கேயோ இங்க வின் பண்ணியிருக்குது. கோட்டைக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆர்கே நகர் தொகுதியில அம்மா அவர்கள் இதுல நிக்கும் பொழுது கூட இடைத்தேர்தல்ல நிக்கும் போது கூட டிஎம்கே டெபாசிட் இழக்க வச்சாங்க. அப்படி உள்ள தொகுதியும் இருந்திருக்குது. சென்னை முழுக்க டிஎம்கேக்கு போன பிறகும் ஏடிஎம்கேயோட சேர்ந்து நாங்களோ ஏடிஎம்கேயோ கூட்டணிக்கு கோட்டைக்கு போனதும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த முறை கண்டிப்பாக அதையே பொய்யாக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். எம்ஜிஆர் இருக்கும் பொழுது 13 ஆண்டுகள் டிஎம்கேயால தலை கூட தூக்க முடியல. அம்மா இருந்தப்போ 10 ஆண்டுகள் அவர்களால தலை கூட தூக்க முடியல. அந்த வரலாறு திரும்பவும் இந்த முறை நடக்கும். நீங்க பார்த்துட்டே இருங்க. மேம் அப்புறம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா அஇஅதிமுக ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜியா யோசிச்சு டெல்டா குறிப்பா எங்கெல்லாம் திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அங்கெல்லாம் பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்காங்களோ? ஆமா. ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த மீத்தேன், ஈத்தேனுக்கு யாரு சைன் பண்ணாங்கன்னு நீங்க பார்க்கணும். சைன் போட்டது எல்லாமே டிஎம்கே. ஆனா போராட்டத்துக்கு போய் நின்னது யாரு? அதே டிஎம்கே. அத டெல்டாவா அறிவிச்சவர் யாரு? ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார் அவர்களோட இதுல வந்து டெல்டாவா அறிவிச்சாங்க. அப்போ அதே மாதிரி மத்திய அரசுடைய திட்டமான விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிற திட்டம் அதிக பலனாளிகள் வந்து தமிழ்நாட்டுல இருந்திருக்கிறாங்க. இதுவரை பயிர் கடன் இருக்கு இல்லைங்களா? பயிர் கடனை பத்தி இல்லாம நீ முதல்ல பயிரை காப்பீடு பண்ணு. உனக்கு அது வறட்சியாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லி அனைவரையும் அத்தனை விவசாயிகளையும் பயிர் காப்பீட்டுக்குள்ள கொண்டு வந்தது மத்திய அரசு. கண்டிப்பாக அந்த நன்றி இருக்குமே ஆனால் அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியுமே ஆனால் எங்களுடைய கூட்டணிக்கு விவசாயிகள் ஓட்டளிப்பாங்க அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். ஏன்னா இந்த முறை கூட இந்த எப்போ வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க பார்த்திருப்பீங்க நான் வந்து கோடி கோடியாக இங்க வந்து ஒரே நாள் இரவு ஒரு கார் பந்தயம் நடத்துவதற்கு 400 கோடிக்கு மேல செலவு பண்ணவங்க விவசாயிகளுடைய நெல்லை ரோட்ல போட்டு மழை தண்ணியில நனைஞ்சு அதை முளைக்க வைக்கிற அளவுக்கு ஒரு கவனம் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு அந்த இதுக்கு வந்து ஒரு குடவுன் கூட அரிசிக்கு நெல்லுக்கு வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இவர்கள் போட்டு கண்ணீர் சிந்திய விவசாயிகள் கண்ணீர் சிந்தியதை எல்லாம் அந்த விவசாயிகள் மறந்து போமாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி மறந்து போனாங்கன்னா ரஜினி வந்து சொன்னார்ல ஒரு முறை இனிமே கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்னு. அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னு இந்த முறையும் டிஎம்கே வரும் நாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு நினைச்சா தமிழ்நாட்டை
கடவுளால கூட காப்பாத்த முடியாது. எல்லாரும் இப்ப சொல்றது என்ன தெரியுமா? நீங்கலாம் வந்து ரொம்ப கம்மியா கூட்டணியில நம்பர் இருக்காங்க. இதுல பாருங்க டிஎம்கேல பாருங்க 26 பேர் இருக்காங்கன்ட்டு. நீங்க பார்லிமென்ட் எலெக்ஷன்ல பார்த்திருப்பீங்க. இண்டி கூட்டணியில எத்தன பேர் இருந்தாங்க? பிஜேபி கூட்டணியில எத்தன பேர் இருந்தாங்கன்ட்டு. பிஜேபி தனியாக வாங்கிய 249 இடங்களுக்கு கூட மொத்த இண்டி கூட்டணி சேர்ந்து வாங்கலங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. மொத்த இண்டி கூட்டணி நான் என்ன சொல்றேன்னா இவங்கள மட்டும் நாங்க பிஜேபியா நாங்க வின் பண்ணதுக்கு மொத்த இண்டி கூட்டணி வின் பண்ணல. அதுலயும் காங்கிரஸ் வந்து 100 கூட வரலன்றத நீங்க மறந்துடக்கூடாது. இதுதான் நாம பார்க்க வேண்டிய அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயம் என்னன்னா எவ்வளவு அதுக்கும் நான் அது ஒன்ஸ் அகைன் ரஜினி சாரோட டயலாக் தான் சொல்லணும். அவர் சொன்னாரு யாரு டேஷா யாரு வருவாங்க தனியா யாரு வருவாங்க அப்படின்ட்டு. இதே கேள்விய ரஜினி சார் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை அடிச்சா யாரு பலசாலி அப்படிங்கிறது வந்து பாக்குற எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. அவர்கள் எந்த கொள்கையோட இருக்கிறாங்க, அவர்கள் மக்களுக்கு என்னது செஞ்சாங்க அப்படிங்கிறத மக்கள் கொஞ்சம் உணர்ந்து பார்த்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த முறை எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல வந்து வின் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மற்றொரு விஷயம் மேடம், இந்த தொகுதியில வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது தெரிகிறது எங்களுக்கு வந்து ஒரு சில இடங்கள் வந்து பாஜக ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த இடங்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்படல. நம்பர் 1. நம்பர் 2வது வந்து மேற்கு மண்டலம், மேற்கு தமிழ்நாடுன்னு சொல்லுவோம்ல. கொங்கு தாண்டி இந்த திருப்பூர் அந்த மாதிரியான ஏரியா, நல்ல வளமா இருக்கிற ஏரியா. அதுல வந்து நிறைய தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்காங்க. சோ இதுவும் சர்ப்ரைஸா இருக்கு, இதுவும் சர்ப்ரைஸா இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா ஆல்ரெடி பாஜக நல்லா அவங்க கான்பிடென்டான தொகுதிங்கிறது ஒதுக்கப்படல. இந்த மாதிரியான மேற்கு மண்டலங்கள்ல நிறைய ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க மேம்? இல்ல எப்போதுமே கோயம்புத்தூர் சைடு எந்த அளவுக்கு ஏடிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே அளவுக்கு திருப்பூர் ஈரோடு சைடுல நாங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறோம். சோ இந்த 2ம் சேரும்போது ரொம்ப வலிமையாக மாறணும். எந்த இடத்துலயுமே அதாவது நீங்க கூட்டணி அப்படின்னு வரும்போது எல்லாமே எனக்கு சாதகமானது, எல்லாமே உங்களுக்கு சாதகமானது அப்படி அமையவே அமையாது. எல்லாமே ஒரு கிவ் அண்ட் டேக்கா தான் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு யார் யாரோட சேர்ந்து உழைச்சு அதை சக்சஸ் பண்ணி குடுக்குறாங்க அப்படிங்கறதுல இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் எந்த இடத்துல பிஜேபி ஏடிஎம்கேக்காக வேலை பார்த்து சக்சஸ் பண்ணி கொடுக்குறோம், எந்த இடத்துல ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்து மத்த கூட்டணிகளோட சேர்ந்து சக்சஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்ப நீங்க வட தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா பாமக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்து பாமகவுக்கு வேலை பார்க்கணும். நீங்க சேலம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, எடப்பாடி தொகுதி வந்து வன்னியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்துல பாமகவும் தான் வேலை பார்க்கணும். எல்லாரும் சேர்ந்துதான். அதுதான் நம்ம கூட்டணியோட தர்மம். அததான் எல்லாருமே செய்வாங்க. இது இவங்களுக்கு ஸ்ட்ராங், இது இவங்களுக்கு ஸ்ட்ராங்குன்னு இல்லை. எந்த இடத்துல யார் இருந்தாலும் அந்த யாரு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு மத்த கூட்டணியில உள்ள மத்த கட்சிகள் சேர்ந்து வேலை பார்த்து கொடுத்துதான் வின் பண்ண முடியும். அது வின் பண்ணும் போதுதான் இது கூட்டணியுடைய வெற்றியாக இருக்கும். இல்லைன்னா நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல நான் வின் பண்ணிக்கிறேன், நீ ஸ்ட்ராங்கா இடத்துல நீ வின் பண்ணு அப்படின்னா கூட்டணியோட வின் வின் பாலிசியா இருக்காதுல்ல. இங்க அப்போ வின் வின் பாலிசியா வரணும்னா எல்லாரும் சேர்ந்துதான் அது இருக்கணும். கண்டிப்பா அது இருக்கும். இறுதியா இந்த என்டிஏ கூட்டணி பத்தி ஒரு கேள்வி. 13 சிட்டிங் அமைச்சர்கள், பிரசன்ட் அமைச்சர்கள், அவங்களுக்கு எதிராக அதிமுக நிக்கல, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்காங்க. அது பாஜக, ஐஜேகே, அப்புறம் வந்து அமமுக அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்திருக்காங்க பாமகன்னு. ஏன் மேடம் அதிமுகக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கா? இல்லைன்னா அதிமுகக்கு திமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னரா? இது வேடிக்கையா இருக்கு ஆக்சுவலா. அப்படி கிடையாது. அமைச்சர்களாக இருந்தால் கூட இதுல எல்லா கணக்குமே இருக்குல்ல. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யாரு ஹையஸ்டா செகண்ட் வந்திருக்கிறாங்க, அந்த இடத்துல இப்ப யாருக்கு வந்து வின்னிங் பாசிபிலிட்டி இருக்கு, அவங்க மேல என்ன, நீங்க அமைச்சர்கள் சொன்னீங்கல்ல 15 அமைச்சர்கள், அவங்க மேல என்னெல்லாம் கேஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப அத சொல்லியே நம்ம வெற்றி பெற முடியும்ல. இந்த இடத்துல இவங்க நின்னாதான் வெற்றி பெற முடியும், இந்த கூட்டணியில இவங்க தான் நிக்கணும் அப்படின்றது இல்லல்ல. அப்ப அது ஒரு கூட்டணிக்குள்ளதான் இருக்காது. இப்ப நீங்க டிஎம்கே மாதிரி எல்லாம் என்னோட சின்னத்திலேயே நில்லுங்க, நான் எனக்குள்ளத போக உங்களுக்கு மிச்சத்தை கொடுக்கறேன் அப்படின்றது இல்லல்ல. யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தாதான் அது வந்து அந்த கூட்டணி வந்து அடுத்தவர்களை அடிமைப்படுத்துகிற கூட்டணியாக இருக்கும். எங்களோட கூட்டணி ரொம்ப அழகா எல்லாருக்கும் எல்லாம் விட்டு கொடுத்து சரிசமமா பேசி
டிஸ்கஸ் பண்ணி அவங்க அவ்வளவு அழகான முடிவு எடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் எல்லாரோடையும் சேர்ந்து கண்டிப்பா மேக்ஸிமம் வின்னபிலிட்டிய நாங்க குடுப்போம். கண்டிப்பா இந்த முறை எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக கோட்டைக்கு போகும். அத நீங்க பார்க்க தான் போறீங்க. மேம் நாங்க தொடர்ந்து கேட்கறது என்னன்னா, திமுக இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, சிறுபான்மையிற்கு எதிரான பல குற்றங்கள், சமூக நீதி குற்றங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா பாலியல் வன்முறைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய மரணங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த அளவு வந்து இந்த தேர்தல்ல மக்கள் மனசுல போய் நிக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த அளவு எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? எதிரொலிக்கணும். தமிழக மக்கள் மறதிக்கு பெயர் போனவர்கள். அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கடமையும், பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு. எதிர்க்கட்சியான, நாளைக்கு ஆளப்போகிற கட்சியான எங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலயும் அவரவர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இந்த இன்னைக்கு இருக்கிற அரசால நடந்தது அப்படிங்கிறத நாங்க நினைவுபடுத்துவோம். அதற்கு சான்றோட சொல்லுவோம். நம்ம வெறும்ன வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா, ரிட்டாரிக்கா பேசுறாங்கல்ல, வந்து வடக்கு எங்களை வஞ்சிக்கிறது, ஹிந்தி திணிப்பு. அதனாலதான் நான் சொல்லுவேன், ஒரு வசதியானவங்க பிரைவேட் ஸ்கூல்ல போட்டு அவங்க குழந்தைக்கு வந்து ஹிந்தி படிக்க வச்சா அது விருப்பமாக இருக்கும். அதே இது இலவசமாக ஒரு 3வது மொழியை அரசு பள்ளிக்கு கொடுப்பதாக இருந்தால் அது திணிப்பாக இருக்கும். அப்போ இந்த ஒரு பயாஸ்டு மனப்பான்மை இருக்குல்ல, இத மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அத நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு இடங்கள்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க, கன்னியாகுமரி டு சென்னை சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதியாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் வந்து வன்புணர்ச்சி, பாலியல் தொல்லைகளாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடியது விலைவாசி உயர்வு, அதாவது ஒரு சொத்து வரியாக இருக்கட்டும், இல்ல வந்து ஈபிக்கு உள்ள மின்சார கட்டணம் வந்து மாசம் ஒரு முறை கொடுப்பேன்றதாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிப்பாட்டினதாக இருக்கட்டும், 4 வருஷம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கணினிய கொடுக்காம இருந்து இன்னைக்கு காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறதாக இருக்கட்டும், இப்படி அத்தனையுமே மக்களுக்கு எதிராக, தன்னுடைய குடும்பத்துக்காக. நீங்க எல்லா ஊர்லயும் நீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கலைஞர், பெரியார், இவங்க 2 பேருடைய விஷயங்கள் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும். அது ஒண்ணு நூலகம்னு பேர் வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு அரங்கத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க. இதை தவிர வேற எதுவும் அவங்க சாதிக்கல அப்படிங்கிறத மக்கள் முன் கொண்டு போய் நிறுத்துவோம். இவர்களால இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பை நாங்க காமிப்போம். கண்டிப்பாக மக்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ரொம்ப நன்றி மேம். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா இந்த 5 ஆண்டுகள்ல தமிழகம் எந்த அளவு சீர்குலைந்து போயிருக்கிறது. எல்லா விஷயத்திலயும் இருக்கட்டும், சமூக நீதின்னு பேசுறாங்க. ஆனா சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டாக இவங்க இங்க என்ன செஞ்சாங்க? அதை தாண்டி சமூக அவலங்களை போக்க இவர்கள் எப்பொழுது முன் வந்தார்கள்? தொடர்ந்து கவர்மெண்ட் அரசு அலுவலர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா தூய்மை தொழிலாளர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா அடித்தட்டு மக்களின் போராட்டங்களாக இருக்கட்டும், எதற்குமே இந்த அரசு கூட துணை நிற்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து இங்க என்டிஏ கூட்டணி ரொம்ப அழகா, ஸ்ட்ராங்கா, ஸ்டபர்னா நல்ல யோஜனை பண்ணி நல்ல டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து தோழமை கட்சிகளை மதிச்சு அவங்களுக்கான இடத்தை வந்து கொடுத்து, 2வது அவங்களுக்கு தங்களுடைய தங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோருமே வேலை பார்க்கிற அளவுக்கு ஒவ்வொரு கட்சியும் இணக்கமாக நின்று வேலை பார்க்கும் அளவுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுத்திருக்காங்க. இனிமே பாருங்க, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடத்திலும் என்டிஏவின் வாக்கு, அதாவது பிரச்சாரங்கள் தொடரும். வெற்றியை நோக்கி என்டிஏ நடைபோடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசலாம் மேம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்புல இருந்தமைக்கு நன்றி மேம். தேங்க்யூ மேம்.